தமிழ்நாடு அரசாங்கம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 6000 ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நிவாரணத் தொகை போதும்னு நினைக்கிறீங்களா? இல்லை இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி வழங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? 2வது கொஸ்டின் வந்து, இப்போ எண்ணூரில் இந்த சிபிசிஎல் நிறுவனத்தோட அந்த எண்ணெய் கழிவுகள் கலந்த விவகாரம் ரொம்ப ஒரு பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10-12 கிலோமீட்டர் தூரம். அது இந்த வெள்ளம் சம்மந்தப்பட்டதா இல்லையே? சென்னை வெள்ளம். ஸோ இன்னும் கூட அதோட பாதிப்புகள் வந்திருக்கு. இதுக்கு எப்படி ரெக்டிஃபை பண்ண போகிறோம்? ஆமாங்க. அந்த கழிவுகளில் இன்னும் எடுக்கிறதே பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதில் நிறைய ஹெல்த் ஹசார்ட்ஸ் வேறு மக்களுக்கு வந்துக்கிட்டு இருக்குது. அதை சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்ம எதுவும் பண்ண போகிறோமா, இல்லை ஸ்டேட்ஸ்க்கு ஏதாவது அதில் பங்கு இருக்கா? ஒரு நிமிஷம். முதல்ல நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியாது. 6000 ரூபா பெர் பர்சனுக்கு கொடுக்குறாங்கன்னா அது அவங்க இஷ்டம், அவங்க கொடுக்குறாங்க. நான் அதை பற்றி காமெண்ட் பண்ணலை. அவங்க அதை கொடுத்தது யாருக்கு கொடுக்குறாங்கன்றது நம்மளுக்கு தெரியுதா? இன்னைக்கு தேதிக்கு மக்களுடைய பணம் அப்பா சொத்தான்னு கேட்குற அந்த கவர்மெண்ட்டில் கொடுக்குற பணம் டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக அக்கௌண்ட்டுக்கு கொடுங்க. அப்போ யாருக்கு ஆக்சுவலாக கொடுத்துருக்காங்கன்னு நீங்களும் பார்க்க முடியும். அவர் கேட்குற மாதிரி சிஏஜியும் யூட்டிலைசேஷன் சர்டிஃபிகேட் மூலமாக பார்க்க முடியும். இப்போ நீங்கள் கொடுக்குறது யாருக்கு? நிஜமாக வெள்ளத்தில் அமிட்டு அவங்களுக்கு கொடுக்குறீங்கன்னு நினச்சிக்கிறேன் நான். அதை பற்றி நான் கேள்வி கேட்க முடியாது. ஏன் கேஷாக கொடுக்குறீங்க? அது கவர்மெண்ட் பணம் தானே. என் அப்பா சொத்து இல்லையே, உங்கள் அப்பா சொத்து இல்லையே. போடுங்க டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக அக்கௌண்ட்டில். அதை தான் நான் கேட்குறேன். 6000 போதுமா இல்லையா, கொடுக்கணுமா இல்லையா, அந்த பேச்சுக்கே நான் வரல. கொடுக்கறத கொடுக்குறீங்க, அக்கௌண்ட்டில் டைரெக்டாக போடுங்க. இன்றைக்கி மக்களுக்கு எல்லாருக்கும் மோடி ஐயா அக்கௌண்ட் கொடுத்துருக்காரு பேங்க்கில். டைரெக்டாக அவர் அக்கௌண்ட்டில் கொடுங்க. கொடுத்தது யார், அந்த பெனிஃபிட் யாருக்கு போய் சேர்ந்ததுன்ற அதுக்கப்புறம் நீங்களே மீடியாவே போய் பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு ஃபோட்டோ 2 ஃபோட்டோ மூலமாக அந்த 6000 சீட்டு கட்டு மாதிரி இப்படி வச்சுக்கிட்டு ஃபோட்டோ எடுக்கிறத விட அது பெட்டராக இருக்கும். நீங்கள் போய் செக் பண்ணலாம் அதுக்கப்புறம்.